ஷாஜஹான், கிளைவ் பியரிங், மெமரிஸ். இவங்க 3 பேர்த்துக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஹாய் ஆல், வெல்கம் டு வாவே ஸ்டோரிஸ். இது குட்டி ஸ்டோரி சீரீஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிளைவ் பியரிங் பற்றி தான். கிளைவ் பியரிங் அப்படிங்கிறவர் ஒரு மியூசிஷியன். அவருக்கு என்ன ஆச்சுன்னா 1980s ஒரு பிரெயின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. அந்த பிரெயின் இன்ஃபெக்ஷன்னால அவரோட மெமரி பவரே டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அவர்னால 7 to 10 செகண்ட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த டைம் பீரியடுக்கு அப்புறம், அதாவது ஒரு 7 to 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவரோட மூளை மறுபடியும் ரீசெட் ஆயிரும். அவர்னால அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அல்லது என்ன நினைச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது எதுவுமே ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியாது. அப்படி ரீசெட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமா மறந்து போகும். ஆனா என்னதான் மறதி இருந்தாலும் அவரு தன்னோட ஒய்ஃபை மட்டும் மறக்கவே இல்லைங்க. ஆமா, அவரோட ஒய்ஃபோட நேம் டெபோரா. ஒவ்வொரு டைம் டெபோரா கிளைவோட ரூம்குள்ள வரும்போதும் அவர் ஆசையா டெபோராவை வரவேற்பாராமம். வா டெபோரா, இப்பதான் வர்றையா அப்படின்னு சொல்லிட்டு. ஷாஜஹான் தன்னோட மனைவியான மும்தாஜை உலகம் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாஜ்மஹால் கட்டினாரு. கிளைவ்க்கு தன்னோட ஞாபகங்கள் சுத்தமா போனாலும் அவரோட ஒய்ஃபை மட்டும் அவர் ஞாபகம் வச்சுக்காம இருந்ததே இல்லைங்க. ஸோ ஷாஜஹான், கிளைவ் அண்ட் மெமரிஸ், இங்கே 3 பேத்துக்கு இருக்க லிங்க் லவ் தான்.